ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 8ஆம் கிளாஸ் வரையும் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து யூடியூப் சேனல் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்க பிள்ளைகள்லாம் நாங்கள் போட்டு விட்றோம், நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் அப்லோட் பண்ணி விட்றோம் அப்படின்னு சொல்லிருந்துச்சுங்க. அதனால் நான் வந்து நல்லா சமைப்பேன். அதனால் அந்த இதை வீடியோ எடுத்துகிட்டு போய் கொடுத்து போட்டு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 10 வீடியோ போட்டிருப்பாங்க. அப்புறமா அவங்கள போய் தொந்தரவு பண்ண எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகளை போய் பொழுதுக்கு நம்ம கொடுக்கக்கூடாதுன்ட்டு என் பையன்ட்டே அப்போ வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தியா, இப்போ 11 படிக்கிறியா, அவங்ககிட்டேயும் கெஞ்சி கதறி வீடியோ போட சொல்லுவேன். ஸ்கூலுக்கு போகிறக்கு முன்னாடி போட்டு விட்டு போவேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. 8000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. 1000 வீடியோ போட்டேன் நானும். ஆனாலும் 1000 வீடியோவும் நானாகவே தான் எடுப்பேன். சின்ன கிச்சன்லேயே வச்சு எடுக்க முடியாது. ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் வீடியோ எடுப்பேன். என் சொந்த பந்தங்கள்லாம் அந்த வீடியோவை வந்து நான் எந்த இடத்துல இருக்கேனோ அந்த இடத்துலையே போட்டு பார்த்து, நம்ம இருக்க இடத்துலையே போட்டு பார்த்துட்டு நக்கல் பண்ணுறது, சிரிக்கிறது, இதெல்லாம் சங்கடமாக இருக்கும். இருந்தாலும் பார்க்க வேணாம், நான் இல்லாத இலக்கம் பாருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துலையே பார்த்து உனக்கு தானே வியூவர்ஸ் வருதுன்னாங்க. வியூவர்ஸ் வரும், நான் இல்லாத இடத்துல பார்க்கலாம்ல, நல்லது செய்கிறவங்க என் முன்னாடியே பார்ப்பாங்க. இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் நானும் பொறுமையாகவே இருந்துக்கிருவேன். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இதில் வந்துட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே வரும், அதை நம்ம பொறுத்துக்கிறணுன்ட்டு பொறுமையாக இருந்துக்கிருவேன். அதனால் இப்போ ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனக்கு வீடியோ போடவும் மனசு இல்லை. ஏன்னு சொன்னால் நான் எடுத்து வீட்டில் யாரும் ஒரு உதவி இல்லை. எடுக்கிறதே வைகிறாங்க, போடுறதே வைகிறாங்க. இப்போ 8000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? போடலாமா வேணாமா அப்படின்னு இந்த வீடியோவை ஒரு பெரிய யூடியூபர் பார்த்தீங்கன்னா, பெரிய யூடியூபருங்களை யாராவது தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா போடலாமா வேணாமான்னு எனக்கு கொஞ்சம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.